11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். கிரிக் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. இன்னைக்கு WPL RCB வர்சஸ் UP வாரியர்ஸ் மேட்ச் தான் முடிவடைஞ்சிருக்கு. இந்த கேமுடைய ரிசல்ட்டின் காரணமாக RCB வின் பண்ணி டைரக்ட் ஃபைனல் ஸ்பாட் எடுத்துட்டாங்க. 8 மேட்சஸ் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. அதுல 6 வின்ஸ் பண்ணி ஃபைனல் பொசிஷனா டைரக்டா ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. அண்ட் UP வாரியர்ஸ் அவங்களுடைய பிளே ஆஃப் கனவு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 0.01% கம்மி ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் லாஜிக்கலி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால இன்னும் அந்த எலிமினேஷன் போடல. பட் மற்ற டீமோட ரிசல்ட்ஸ் பெரிய வின் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறது தான் இந்த கேமோடைய ரிசல்ட். இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். யாரோட அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம SPD ப்ரோ கூட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் UP வாரியர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்தே நாம ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் UP வாரியர்ஸ்ல செய்யப்பட்ட சில சேஞ்சஸ் நேற்று நம்ம பேசின மாதிரி ஏமி ஜோன்ஸ் இஸ் பேக், ஃபீபி லிச்ஃபீல்ட் அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. பட் ஒரு பெரிய சேஞ்ச் அந்த டாப் ஆர்டர்ல என்ன பாக்குறேன் அப்படின்னா, கிரண் நாவ்கிரேக்கு பதிலா தீப்தி சர்மா ஓபன் பண்ணாங்க வித் மெக்லானி. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தீப்தி சர்மா ஓபன் பண்ணிட்டாங்க. கிரண் நாவ்கிரேவுடைய பொசிஷனுக்கு வந்து இன்னொருத்தவங்க வந்தாங்க. ஐ திங்க் பகதூர் ஷேக் அவங்க அவங்க வந்தாங்க. சிம்ரன் பகதூர் அவங்க வந்தாங்க. அவங்க வந்து பினிஷரோட எடுத்துக்கிட்டாங்க. தீப்தி சர்மா ப்ரொமோட்டட் டு ஓப்பனிங். ஸோ இதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புறேன். நம்ம ஏகப்பட்ட ஓப்பனிங் காம்பினேஷன்ஸ் பார்த்தோம். நீங்களும் சொல்லியிருந்தீங்க கிரண் நாவ்கிரே 6 இன்னிங்ஸ்ல வெறும் 16 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. சேஞ்சஸ் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. அது கை மேல பலன் கொடுத்துச்சு. தீப்தி சர்மா இன்னைக்கு கீழே டவுன் த ஆர்டர் வரதை விட டாப் ஆஃப் த ஆர்டர் இறங்கி மெக்லானிங் கூட ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் இன் பவர் பிளே மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் போறப்ப ஸ்டெபிலைஸ் பண்ணி ரோட் ஏண்ட் அவங்க அந்த டெத் ஓவர்ஸ்லயே ஓரளவுக்கு கேபிட்டலைஸ் பண்ண பார்த்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி டு கெட் அவுட். ஒருவேளை அவங்க இருந்தாலும் இன்னொரு 10-15 ரன்ஸ் வந்திருக்கும் அப்படிங்கறத ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பட் அந்த ரோல் அவங்க ஓரளவுக்கு பெர்ஃபெக்டா பண்ண மாதிரி ஒரு 70-80% பெர்ஃபெக்டா பண்ண மாதிரி நான் பாக்குறேன். சோ இந்த சேஞ்ச் நீங்க எப்படி பாத்தீங்க? UP வாரியர்ஸ் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சா? அண்ட் அந்த சேஞ்ச் கைமா பலன் கொடுத்துருக்கு. ஸோ அதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? சேஞ்ச் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைசிங்கான ஒரு டெசிஷன் தான். அவங்க இந்த மாதிரியான குரூஷியல் டைம்ல வந்து காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. பட் ஸ்டில் அவங்க எதிர்பார்த்த ஒரு இம்பாக்ட் வந்து கிடைச்சுதான்னு கேட்டா கண்டிப்பா கிடைச்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2 பேருமே ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது UP வாரியர்ஸுக்கு ஒரு ஹையஸ்ட் விக்கெட் ஸ்டாண்டுனா அது வந்து எனக்கு இந்த மேட்ச்ல தான் உங்களுக்கு வந்திருக்குது. ஒரு 78 ஃபார் நோலாஸ். அவங்க எதுக்காக அவங்க வந்து தீப்தி சர்மாவை வந்து டாப் ஆர்டர் ப்ரொமோட் பண்ணாங்களோ அதுக்கான ரிசல்ட்டை எடுத்துட்டாங்க. ஆனா கலெக்டிவா டீமோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா இந்த ஒரு ஸ்டார்ட் அவங்களால கேபிட்டலைஸ் பண்ணல. அங்க இப்ப வந்து அவங்க ஃபீபியோட ஆப்சன்ஸை வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க. இந்த மாதிரியான ஸ்டார்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு இப்ப 10வது ஓவர்ல ஃபீபி வந்து அவங்க ஃபுல்லா ஒரு மேட்ச் டாமினேட் பண்ணிக்கிட்டு பின்னாடி வர்றவங்க அடிச்சு ஆடுற ஒரு ஃப்ரீடம் இருந்திருக்கும். ஃபீபி இல்லாதது இவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய என்ன சொல்றது பின்னாடிவா போயிடுச்சு. 78 ஃபார் 1ல இருந்து 8 ஓவருக்கு 78 ஃபார் 1ல இருந்து அதுக்கப்புறம் நீங்க 12 ஓவர் விளையாடி வெறும் 69 ரன் தான் அடிச்சிருக்கிறீங்க ஓவராலா. அப்படின்னு இருக்கும்போது நீங்க உங்களோட காம்பினேஷன் நீங்க மாத்தினதுக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக்லயும் RCB கிட்டே இதே ஒரு 143 தான் அடிச்சிருந்தாங்க. அப்போ வந்து மொத்த டாப் ஆர்டரும் படுத்துருச்சு. இவங்க பின்னாடி வந்து டாட்டினும் இவங்களும் அடிப்பாங்க, தீப்தி சர்மாவும். இன்னைக்கு தீப்தி சர்மாவும் மெக்லானிங்கும் அடிச்சு கொடுத்தாங்க. டாப் எல்லாம் கரெக்டா வந்துருச்சு. பின்னாடி வந்தவங்க யாரும் சரியா அதை கேபிட்டலைஸ் பண்ணல. கலெக்டிவான பர்ஃபார்மன்ஸே இந்த சீசன் ஃபுல்லா UP வாரியர்ஸ் கிட்ட இல்ல. அதுதான் சம்மரைசிங்கா இந்த ஒரு மேட்ச்லயே நடந்தது. அவங்க அந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் மட்டும்தான் அது ஏதோ மெக்லானிங் ஒரு கங்கணம் கட்டி என்ன 3 ஃபைனல் தோக்கடிச்சதுனால நான் 3 மேட்ச் ஜெயிச்சே ஆவேன்னு வெறி கொண்டு அடிச்சாங்களா என்னன்னுலாம் தெரியல. 2 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மீதி எல்லா மேட்சுமே அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அங்கிருந்து அப்படியே நம்ம அந்த RCB-யோடைய பவுலிங்கை பத்தி பேசிடுவோம். இதே இன்னிங்ஸ்ல RCB பவுலிங் பவர் பிளேல வழக்கம் போல சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 3 ஓவர் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் UP வாரியர்ஸ் மெக்லானிங் அண்ட் தீப்தி சர்மா இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பவர் பிளேல ரன்ஸ் வந்துருச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் யூஷுவல் பவர் பிளே இல்லாம RCB-யோடைய பவுலிங் லைனை பவர் பிளேல அடி வாங்குச்சு. இன்க்ளூடிங் லாரன் பெல் அவங்களே ஒரு ஓவர் அடிச்சாங்க. அதுக்கப்புறம்
நான் சொல்ல போனா அந்த 4வது ஓவர் 4, 5, 6, 7, 8th ஓவர் வரைக்கும் ஆர்சிபி பவுலர்ஸ் அடி வாங்கிட்டு தான் இருந்தாங்க. எபோவ் 10 போயிட்டே இருந்துச்சு. பட் மிடில் ஓவர்ஸ் தான் நல்லா இழுத்து பிடிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சீசனுடைய ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் நதீம் டி கிளர்க். ஆர்சிபிக்கு ஒரு சீசன்ல அதிக விக்கெட் எடுத்த பவுலராகவும் மாறியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க 3 for எடுத்தது மூலியமா. நதீம் டி கிளர்க் குரூஷியலான டைம்ல வந்து அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்றதா இருக்கட்டும், பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், அதை சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு டாமினன்ட் பேட்டிங் மெக்லானிங் ஒரு சைட் டாமினண்டா ஆடிட்டு இருந்த டைம்ல வந்து ஒரே ஓவர்ல 2 விக்கெட். அந்த ஓவர்ல தான் கேம் சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் கிரேஸ் ஹாரிஸ் சர்ப்ரைசிங்கா உள்ள வந்தாங்க. கிரேஸ் ஹாரிஸ் இந்த சீசன்ல கிரேஸ் ஹாரிஸ் நம்ம ஆர்சிபி அவ்வளோக்கா யூஸ் பண்ணி நம்ம பார்க்கவே இல்லை. பின்னு எடுத்துட்டா ராதா யாதவ், ஷேகா பாட்டில், லின்சி ஸ்மித் ஒரு மேட்ச் அவங்க ஆடினப்ப லின்சி ஸ்மித்தை யூஸ் பண்ணாங்க. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு நீங்க வந்து கிரேஸ் ஹாரிஸும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான். பட் அந்த ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. ஒரு 2 மேட்ச் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இந்த இடத்துல எடுத்து அவங்களுடைய பவுலிங்கை கேபிட்டலைஸ் பண்ணி அவங்க ஸ்பின்ல 2 ஓவர்ல 2 விக்கெட். இந்த இடத்துல ஆர்சிபி அந்த மிடில் ஓவர்ஸ் தான் இழுத்து பிடிச்சாங்க, டைட்டா வச்சாங்க. அந்த மிடில் ஓவர்ஸ்ல அவங்க 7 ஹையஸ்டா கொடுத்த ரன் 7 ரன் தான். எக்கனாமி அரௌண்ட் 6 அப்படிதான் போட்டுட்டு இருந்தாங்க. 5 ரன் 4 ரன் 7 ரன் இப்படிதான் ஓவர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அன்டில் டெத் ஓவர்ஸ் வரைக்கும் 15th ஓவர் வரைக்கும் அவங்க இழுத்து பிடிச்சாங்க. ஒரே ஒரு ஓவர் மட்டும்தான் ஒரு 10 ஓவர் போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மிடில் ஓவர்ஸ் எப்பவுமே இந்த ஆர்சிபி பவர் பிளே வந்து பிரில்லியண்டா போட்டுருவாங்க. லாரன் பெல்ல வச்சு அந்த இடத்துல டாட் பால்ஸ் நிறைய வச்சு ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ண வைப்பாங்க. பட் பவர் பிளே சரியா போடுறவங்க இப்ப மிடில் ஓவர்ஸ்ல வந்து நதீம் டி கிளர்க் இவங்க கிரேஸ் ஹாரிஸ் எல்லாம் வச்சு இழுத்து பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு டிபி வாரியர்ஸ் மேட்சை லூஸ் பண்றதுக்கான முக்கியமான காரணமே அந்த மிடில் ஓவர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய ஸ்டார்ட், ஒரு நல்ல ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு மிடில் ஓவர்ஸ் ஃபாலோ பை ஆர்சிபி போட்டது அப்படிங்கிறது மேட்சையே வந்து இழுத்துட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மிடில் ஓவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி நதீம் டி கிளர்க் அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் சர்ப்ரைசிங்கா உள்ள வந்து விக்கெட் எடுத்தது. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஆர்சிபிய பவர் பிளேல சூப்பரா போலிங் போட்டாங்க, மிடில் ஓவர் ஓரளவுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு ஃபைனல் போறதுக்கு முன்னாடி இந்த மிடில் ஓவர்ஸ்ல இன்னைக்கு வந்து பவர் பிளே ஒரு ப்ராப்ளம், மிடில் ஓவர்ஸ் நாங்க கேம் இழுத்து பிடிப்போம்னு காட்டியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மைதான். உங்களை முக்கியமான நேரத்துல வந்து உங்களோட ப்ளூ பிரிண்ட்டை மட்டுமே நம்பி நீங்க போக முடியாது. ஒரு ஃபைனலுக்கு முன்னாடி மேட்ச்ல வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் உங்களுக்கு நடக்காது என்னை பொறுத்தவரை பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபைனல்ல வந்துட்டு உங்களுக்கு பவர் பிளேல அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கியூலெஸ்ஸா நீங்க இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட யாரை நீங்க எப்படி வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், எப்ப அடி வாங்கினாலும் பவர் பிளேல வந்து நீங்க வந்து ஒரு 60 ரன்ஸ் கொடுக்குறாங்கன்ற ஒரு டைமிங் வந்துட்டாலும் பின்னாடி இருக்கிறவங்களை வச்சு நான் பிடிக்க நான் ட்ரை பண்றேன். அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான டீமுக்கான ஒரு அடையாளம். பர்ஃபெக்டா உங்ககிட்ட ஸ்குவாட் இருக்கு, அதை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்றீங்கன்றதுக்கான இது வந்து இதுதான் ஒரு நல்ல சாம்பியன் டீமுக்கு அழகு. எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனை வந்து ஓவர் கம் பண்ணணும்ன்றதுதான். அதான் ஆர்சிபி பண்ணி இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து நதீம் டி கிளர்க்க வச்சு அவங்க வந்து கரெக்டா 4 விக்கெட் எடுத்துட்டாங்க. மிட் ஓவர்ஸ்ல கரெக்டா கண்டெயின் பண்ணாங்க. ஆர்சிபி கிட்ட மிட் ஓவர்ஸ்ல லைட்டா ரன்ஸ் கொடுக்குற மாதிரி நமக்கு தெரியும். அப்ப ஏன்னா பவர் பிளே, ஆனா இவங்க பவர் பிளேல இழுத்து பிடிச்சிடுறாங்கன்னும் போது ஆப்போனன்ட் டீம் வந்து எப்படியா மிட் ஓவர்ஸ்ல கேபிட்டலைஸ் பண்ணணும், கொஞ்சம் புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு நீ வா, எந்த பேஸா இருந்தாலும் என்கிட்ட பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்குது, உன்னை நான் வந்து அடிக்க விட மாட்டேன்றதுல கரெக்டா இருந்தாங்க. அதையும் பக்காவா பிளான் எக்ஸிகியூஷன்லயும் பக்காவா இருந்துட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது இதுதான் ஒரு சாம்பியன்ஷிப் சைடு இதுதான். நான் என் ஃபார்முலால நான் கரெக்டா இருக்கிறேன். ஒரு பக்கம் எனக்கு அடி வாங்குதுன்னா நான் இன்னொரு பிளானோட நான் வரேன். நீங்க ஒரு மேட்சை அணுகும் போதே உங்களுக்கு வந்து 3 to 3 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸோட நீங்க போகணும். ஏன்னா மேட்சோட டைனமிக்ஸ் எப்படி போகுன்றது நம்மளால எப்பயுமே யூகிக்க முடியாது. அது எஸ்பெஷலி T20 ஃபார்மேட்லன்னும் போது ஒரு கேப்டனா உங்களுக்கு 3 ஃபார்மேட், உங்களுக்கு 3 பிளான்ஸ் இருக்கணும். அந்த 3 பிளான்ஸுக்கான ரிசோர்சஸும் உங்கள் கையில இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து சக்சஸ்ஃபுல்லா சாம்பியன்ஷிப்பை நோக்கி நீங்க மூவ் ஆன் பண்ண முடியும். அப்படின்னும் போது என்னை பொறுத்த வரைக்கும் மந்தனா கிட்ட அந்த ஒரு பிளான் இருக்குதான்னு கேட்டா ஆமா இருக்குது. அதுக்கான ரிசோர்ஸ் இருக்குதான்னு கேட்டா ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் பக்காவா பண்ணி அந்த ரிசோர்ஸும் வச்சிருக்கிறாங்க, கொண்டு வந்துருக்காங்க. அந்த ஒரு பேங்கிங் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருக்கிறதுனால, மந்தனாவும் அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு சக்சஸ் ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட்டும் ஆர்சிபியோட கேப்டனும் ஆர்சிபியோட கோச்சு எல்லாருமே ஒரு சர்டைன் டைரக்ஷன்ல, வின்னிங் டைரக்ஷனை நோக்கி டீமை கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போறதுக்கான ஒரு அடையாளமா நான் பார்க்கறேன். அதே மாதிரி அங்க இருந்து டெத் ஓவர்ஸ் பக்கம் நம்ம அப்படியே போவோம். மிடில் ஓவர்ஸ் இழுத்து பிடிச்சத
டெத் ஓவர்ஸ்ல அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. இந்த இடத்துல நம்ம லாரன் பெல்ல வந்து பாராட்டியே ஆகணும். நம்ம லாரன் பெல் பவர் பிளேல சூப்பரா போல் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பேசியிருந்தோம். லாரன் பெல் பவர் பிளேல அந்த ஸ்விங்கை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த நியூ பாலை யூஸ் பண்ணிக்கிறாங்க. டெத் ஓவர்ஸ்னு வரும்போது ஸ்லோவர் ஒன்ஸ் இந்த மேட்ச்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டெத் ஓவர்ல ஒரு ஓவர் பேலன்ஸ் இருந்துச்சு. பவர் பிளேல 3 ஓவர் போல் பண்ணிட்டாங்க. 16வது ஓவர் வந்து அவங்களுக்கு அடி வாங்குச்சு. மிடில் ஓவர்ஸ் முடிஞ்ச உடனே டெத் ஓவர்ஸை கேபிட்டலைஸ் பண்ணலான்னு தீப்தி சர்மா 16வது ஓவர் அடிச்சாங்க. உடனே 17வது ஓவர் லாரன் பெல்லுக்கு கொடுத்தாங்க. அந்த ஓவர்ல வெறும் ரெண்டே ரெண்டு ரன்ஸை கண்டெயின் பண்ணி ஒரு விக்கெட்டும் எடுத்தாங்க. போட்ட 6 பால்ஸுமே ஸ்லோவர் ஒன்ஸ், அவுட் சைட் ஆஃப் அரௌண்ட் ஆஃப் ஸ்டெம்ப், குட் லென்த் டெலிவரிஸ், ஸ்லோவர் பால்ஸ். இதே தான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பேட்டர்ஸ்னால அடிக்கவே முடியல, சிங்கிள்ஸ் கூட கட் பண்ண முடியல. ரெண்டே 2 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணாங்க. அது இந்த ஓவருடைய முதல் பால் விக்கெட். இந்த ஃபார்முலாவை பிடிச்சி அடுத்து வந்த நதீம் டி கிளர்க்கு 2 ஓவர்ஸ் இருந்துச்சு டெத் ஓவர்ல. 2 ஓவருமே ஃபுல்லாவே ஸ்லோவர் ஒன்ஸா போட்டுட்டு இருந்தாங்க. வந்தவரால கேபிட்டலைஸ் பண்ண முடியல, பவுண்டரிஸே வரல. ஒரு பவுண்டரி 2 பவுண்டரி வந்துச்சு, அதுமே அந்த எட்ஜ் வாங்கி போனது, கீப்பருக்கு பின்னாடி போனது, கீப்பர் மிஸ் பண்ணது, ரிச்சா கோஸ் மிஸ் பண்ணது, இந்த மாதிரியான ஒரு சில தவறுகளாலதான் பவுண்டரிஸ் வந்துச்சே தவிர பால பிக் பண்ணவே முடியல, மிடில் ஆஃப் த பேட் வாங்கவே முடியல. அந்த மாதிரிதான் இருந்துச்சு டெத் ஓவர்ஸ். டெத் ஓவர்ஸ் தான் அந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் நதீம் டி கிளர்க் அண்ட் லாரன் பெல் அதை சூப்பரா போல்ட் பண்ணாங்க. 5 ஓவர்ல வந்து நான் ஒரே ஒரு ஓவர் ஸ்ரேங்கா பட்டேல் போட்ட ஒரு ஓவர் மட்டும்தான் அவங்களுக்கு ரன்ஸ் வந்துச்சு. டெத் ஓவர்ஸ்லயுமே கலக்கிட்டாங்க ஆர்சிபி. எப்பவுமே நம்ம பவர் பிளேலயே கேபிட்டலைஸ் பண்ணிட்டு இருந்த ஆர்சிபி இந்த டைம் மிடில் ஓவர்ஸ்லயும் கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க, டெத் ஓவர்ஸ்லயும் நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூபி வாரியர்ஸ் அந்த இடத்துல டெத் ஓவர்ஸ்லயும் ரன்ஸை எப்படி சொல்றது, விக்கெட்ஸ் ஓரளவுக்கு கையில இருந்துச்சு. ஒரு 5 விக்கெட் எடுத்து போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் தீப்தி சர்மாலாம் இருந்திருந்தாங்க, கேபிட்டலைஸ் பண்ணிருக்கலாம். பட் ஆர்சிபியோடைய பிரில்லியன்ட் பவுலிங் அதுக்கு இடம் கொடுக்காம பண்ணிருச்சு. நீங்க ஆர்சிபியோட இந்த டெத் ஓவர் பவுலிங்க எப்படி பாக்குறீங்க? டெத் ஓவர்ஸ் ஆர்சிபி கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாங்க. போன மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கேஎஸ்ஆர் மேட்ச்ல நம்ம பார்த்துருப்போம், டெத் ஓவர்ஸ்ல அடி வாங்குச்சு, மிடில் ஓவர்ஸ்லயே அடி வாங்குச்சு. பட் அதை கரெக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த டைம் டெத் ஓவர்ஸ்ல ரொம்ப ரொம்ப கரெக்டா பிளானோட வந்தாங்க, அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அண்ட் உங்களுடைய தாட்ஸ் ஆர்சிபியுடைய டெத் ஓவர் அண்ட் யூபி வாரியர்ஸ் உடைய பேட்டிங்கை பத்தியும் சில விஷயங்கள். ஆர்சிபி டெத் ஓவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஆர்சிபியோட டெத்ல நம்ம எல்லாமே பார்த்துக்கோம். இவங்க பவர் பிளே கேபிட்டலைஸ் பண்ணிட்டு ஒரு மிட் ஓவர்ஸ்ல யாராவது ஒருத்தவங்க செட்டில் ஆகி ஆடிட்டாங்கன்னா டெத் ஓவர்ல இவங்க எக்கனாமி அதிகமாவே கொடுக்குற மாதிரி தான் இருந்தாங்க. ஆரம்பத்துல இருந்து இவங்க ஜெயிச்ச மேட்ச்ல நம்ம எடுத்து பார்த்துப்போமே, ஆரம்பத்துல இவங்க இழுத்து பிடிச்சாலும் அதுக்கப்புறம் யாராவது பின்னாடி வந்து அடிச்சிடுறாங்க. எல்லாருமே பின்னாடி வந்து அடிச்சு ரன்ஸை கேபிட்டலைஸ் பண்ணி ஸ்கோர்ஸை ஏத்திக்கிறாங்க. இவங்க வந்து டெத்ல இவங்க சரியா இழுத்து ஹோல்டிங் பண்ற அளவுக்கு இவங்க கிட்ட அந்த ஒரு கெப்பாசிட்டி பார்த்தேன். முதல் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கேன்ஸ்டாவே சஜ்ஜனா வந்து அடிச்சாங்க. எல்லா மேட்சுமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இதுவும் ஒரு பிளான் சின்னு தான் நான் பார்ப்பேன் நான். ஏன்னா அந்த ஒரு ஃபேஸ், எந்த ஃபேஸ் எல்லாம் இன்னைக்கு அடி வாங்கினாங்களோ அந்த ஃபேஸ் எல்லாம் இன்னைக்கு கரெக்ட் பண்ணிக்கினாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆர்சிபிக்கு கரெக்டான டைம்ல இந்த மேட்ச் வந்து அதை கரெக்டான எக்ஸிகியூஷன்ஸ்லயே வச்சுக்கிறதுனால இந்த ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு இவங்களுக்கு. ஃபைனல்ஸ் போனாலும் எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றது. யூபி வாரியர்ஸ் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு மாதிரி இந்த சீசன் ஃபுல்லாவே ஒரு மாதிரி மிக்சடான இதுவா தான் இருந்துச்சு. அந்த மும்பை இந்தியன்ஸ் 2 மேட்ச் மட்டும்தான் அவங்க பேட்டிங் கன்வின்சிங்கா இருந்துச்சு. மீதி எல்லாமே பிலோபாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான், ரன்னபால் பர்ஃபார்மன்சஸ் தான் கொடுத்துன்னு இருந்தாங்க. யாரும் பெரிய அளவுக்கு எல்லாம் கேபிட்டலைஸே பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் யூபி வாரியர்ஸோட பேட்டிங் ரொம்ப ஒரு மாதிரி சுமாரான ஒரு பேட்டிங் லைனப் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ஸ்குவாட் ஆக்ஷன் எடுத்தப்ப இருந்தது ஒரு மாதிரி கன்னா தெரிஞ்சுது. பர்ஃபார்மன்ஸா பார்த்தா அது இல்லை. இன்னொன்னு பிரத்திகா ராவல் இல்லை. பிரத்திகா ராவல் இருந்திருந்தாலோ பிபி லிட்ச்வில் ஃபுல்லா ஆடி இருந்தாலோ இந்த ரிசல்ட்ஸ் மாறி இருக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும். அந்த மாதிரியான பிளேயர்ஸ் இல்லாது யூபி வாரியர்ஸுக்கு ஒரு பின்னடைவா நான் பாக்குறேன். நான் இந்த சீசன் ஃபுல்லாமே யூபி வாரியர்ஸோட பேட்டிங் நாட் அப் டு த மார்க். அதனால ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேனே, யூபி வாரியர்ஸ் மொத்தம் 20 ஓவர் விளையாடி வெறும் 16 பவுண்டரி 2 6 அடிச்சிருந்தாங்க. ஆர்சிபி 13 ஓவர் விளையாடி 23 பவுண்டரி 2 6 அடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது அங்கேயே உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி டிராப் தெரியுது உங்களோட பேட்டிங்ல அப்படின்றது நல்லாவே தெரியுது யூபி வாரியர்ஸுக்கு. யூபி இந்த பேட்டிங்கை வச்சு அவங்க நினைச்சாலும் அவங்க பிளே ஆஃப்ஸே போனாலும் அவங்களால ஃபைனலுக்கு போக முடியாது.
ஸோ நம்ம நேற்று பேசியிருந்தோம், ஆர்சிபி வந்து ஃபைனல்ஸுக்கு ஒருவேளை அந்த லூசிங் ஸ்ட்ரீக்கோட போனாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஃபைனல்ஸுக்கு வந்து ஒரு ஒரு ஃபைனல்ஸ் வின் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் இப்போ ஆர்சிபி இந்த மேட்ச்ல ஃபைனல்ஸுக்கும் குவாலிஃபை ஆயிட்டாங்க, வின் பண்ணி கம்ஃபர்டபுளா. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அதையெல்லாம் சரி பண்ணிட்டு போன மாதிரியும் நான் பாக்குறேன். ஏன்னா பவுலிங்ல பவர் பிளே மட்டும்தான் ஆர்சிபி சூப்பரா போட் பண்றாங்க அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரெண்ட் போய் இப்போ பவர் பிளேல ரன் கன்சீட் ஆயிடுச்சு. மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல அதை இழுத்து பிடிச்சி அந்த மேட்ச் டேர்ன் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசனாவே அந்த மிடில் ஓவர்ஸா மாத்தி இருக்காங்க ஆர்சிபி. அதை அப்படியே டெத் ஓவர்லயும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் ஆர்சிபியோடைய பேட்டிங், நம்ம இங்க இருந்து அப்படியே ஆர்சிபியோடைய பேட்டிங் நம்ம வருவோமே. ஆர்சிபியோடைய பேட்டிங் இன்னைக்கு பழைய ஃபார்முக்கு வந்துருச்சு. அதாவது கிரேஸ் ஹாரிஸ் திரும்ப ஒரு ஃபயர் பிளாஸ்ட் ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் இன்னும் ஒரே ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, நம்ம பேசுனது நீங்க சொன்ன மாதிரி டாப் ஆர்டர் ஒருவேளை படுத்துருச்சுன்னா மிடில் ஓவர்ஸ், அதாவது மிடில் ஆர்டர்ஸ் வந்து ஸ்டில் இன்னும் எக்ஸ்போஸ் ஆகாமே இருக்கு. எக்ஸ்போஸ் ஆயிருச்சு, பட் எக்ஸ்போஸ் ஆகி பெருசா ரன்ஸ் வரல அந்த மிடில் ஆர்டர்ஸ். ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓப்பனிங் கேம்ல இருந்தே அந்த மிடில் ஓவர்ஸ் வந்து ஒரு பிரச்சனையாவே இருந்துட்டு வருது. அவங்க வின் பண்ண மேட்ச் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒண்ணு கிரேஸ் ஹாரிஸ் அடிப்பாங்க, இல்ல ஸ்மிருதி மந்தனா அடிச்சு முடிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேட்டர்ஸ் அதை கேபிட்டலைஸ் பண்ணி அங்கங்க அடிச்சு எடுத்துட்டு போயிருவாங்க. அவங்க ஒரே ஒரு மேட்ச் ஸ்ட்ரகிள் ஆனது மும்பை இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. அதுக்கப்புறம் வந்து நதீம் நிக்லருக்கு அடிச்சு மேட்ச் வின் பண்ண வச்சாங்க. அவங்க லூஸ் பண்ண 2 மேட்ச் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ஸ்ட்ரகிள், மிடில் ஆர்டர்ஸ் ஃபுல்லா ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இன்னைக்கு கிரேஸ் ஹாரிஸ் அடிச்சாங்க. ஒருவேளை அவங்க அடிக்காம போயிருந்தாங்கன்னா இந்த மிடில் ஓவர் ஃபைனலுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்போஷர் பார்த்துருக்கும். இந்த மாதிரியான ஒரு டார்கெட்டை எப்படி சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும், கம்ஃபர்டபுளா பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் இப்ப ஃபைனலுக்கு போறாங்க. ஃபைனல்ல ஒருவேளை கிரேஸ் ஹாரிஸ், ஸ்மிருதி மந்தனா, ஜார்ஜியா வால் இவங்க எல்லாம் விக்கெட் போயிருச்சு அப்படின்னா இந்த மிடில் ஆர்டர் எப்படி விளையாடும், அதை எப்படி சமாளிக்கும் வித் நாக் அவுட் பிரஷர் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஸோ பவுலிங்ல அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் ட்ரபிள் இருந்துச்சோ அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. பட் பேட்டிங்ல எந்தெந்த ஏரியாலாம் கன்சர்ன் இருக்கோ அந்த ஏரியாவை ஸ்டில் எக்ஸ்போஸ் ஆகாம அப்படியே ஃபைனலுக்கு போற மாதிரி நான் பாக்குறேன். பட் கிரேஸ் ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கியர் தான், என்ன தாண்டி மிடில் ஆர்டரை எக்ஸ்போஸ் பண்ணி இங்க பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு ஆடினாங்க. போட்டு பொழந்துட்டாங்க. நீங்களே சொல்லியிருந்தீங்க 23 பவுண்டரிஸ் அண்ட் 2 சிக்ஸர்ஸ், அதுல பாதி கிரேஸ் ஹாரிஸ் அடிச்சதுதான். என்ன தாண்டி இந்த மிடில் ஆர்டர்ஸ் டச் பண்ணுங்க பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆடி இருக்காங்க. ஒருவேளை ஃபைனல்லி கிளிக் ஆச்சு அப்படின்னா மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகாமே ஆர்சிபி டிராஃபி வின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பாப்போம் எப்படி அமையுதுன்னு. பட் கிரேஸ் ஹாரிஸ் இன்னிங்ஸை பத்தி நம்ம பேசியே ஆகணும். வித்த பால் 2 விக்கெட்டு வந்த உடனே பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பவுலிங் லைனப்ல ஒண்ணு இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. எல்லாம் ஒரு பவுலரை செட்டில் ஆகவே விடல. வந்ததுல இருந்து கிராந்தி கவுடு வந்தாங்க, ஷிகா பாண்டே வந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்தாங்க, க்ளோயி ட்ரெயின், சோஃபி எக்லஸ்டோன் எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சாங்க. தீப்தி சர்மா யாரையுமே செட்டில் ஆக விடல. ஒரு பவுலர் கூட இன்னைக்கு யூபி வாரியர்ஸ் செட்டிலே ஆகல. அதுக்கு முக்கியமான காரணம் கிரேஸ் ஹாரிஸ். எல்லா பால்ஸும் எல்லா ஓவர்ஸும் ஒரு பவுண்டரி அடிக்கிறாங்க. ஸோ கிரேஸ் ஹாரிஸோடைய இந்த இன்னிங்ஸ் அதை ஒரு சின்ன சமரைசேஷனா கொடுங்க ப்ரோ. அது என்னன்னு தெரியல, கிரேஸ் ஹாரிஸ்க்கு யூபி வாரியர்ஸை பார்த்தாலே வச்சு வெளுன்னு வெளுத்துன்னு இருக்கிறாங்க. கிரேஸ் ஹாரிஸ் அந்த யூபி வாரியர்ஸ் மஞ்சள் கலரை பார்த்தாலே போட்டு துவன்னு துவைக்கிறாங்க. ஏன்னா கிரேஸ் ஹாரிஸ் யூபி வாரியர்ஸ் கூட மட்டும்தான் அந்த அக்ரிகேட் 160 இருக்குது 2 இன்னிங்ஸும் சேர்த்து. மீதி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா வெறும் 68 தான் இருக்குது 6 இன்னிங்ஸ். பட்லர் மாதிரி தான். பட்லர் பழைய ஃபார்மர் டீம் மும்பை இந்தியன்ஸ் வந்த உடனே பொழக்க ஆரம்பிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபார்மர் டீம் யூபி வாரியர்ஸ். ஓ அதான் மேட்ர வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க போட்டு. கிரேஸ் பாரபட்சமே பார்க்கல. வந்த பால்ல இருந்து அத ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி போனவே சார் தான். ஃபர்ஸ்ட் மேட்சோட ஹைலைட்ஸ் மாதிரியே தான் இந்த மேட்சும் போகும்னு தான் எதிர்பார்த்தோம். கொஞ்சம் ஒரு பிசுறு தட்டாம கொண்டு போனாங்க. இன்னொரு ஸ்டாட் சொல்லவா? இன்னொரு ஸ்டாட் இல்ல, அது வந்து ஆக்சுவலா வந்து யூபி வாரியர்ஸ் வந்து அவங்க ஏன் வெளியே எடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு மறைமுகமான ஒரு ஸ்டாட் இருக்கு. அவங்க வெளிப்படையா சொல்லல ஏன் கிரேஸ் ஹாரிஸை வெளியே விட்டோம் அப்படின்னு. கிரேஸ் ஹாரிஸ் போன சீசனுக்கு முந்தத்த சீசன் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க யூபி வாரியர்ஸுக்கு. போன சீசன்ல ஆர்சிபி மட்டும்தான் கிரேஸ் ஹாரிஸ் டாப் ஆர்டர்ல இருக்கிறாங்க. யூபி வாரியர்ஸ்ல அவங்க மிடில் ஆர்டர் பேட்டர். மிடில் ஆர்டர்ல போன சீசன் அவங்க மிடில் ஆர்டர்ல ஆடும்போது ஸ்ட்ரைக் ரேட் 80s ஆடிட்டு இருந்தாங்க. ஒருவேளை விக்கெட் போய் பவர் பிளேல வரும்போது அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் 150 அரௌண்ட் 150 இருந்துச்சு. பட் மிடில் ஆர்டர்ஸ்ல அவங்க ஸ்ட்ரைக் ரேட் 80. இந்த ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்துதான்
கிரேஸ் ஹாரிஸ வந்து ரிலீஸ் பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கே யூபி வாரியர்ஸ் வந்திருக்காங்க. பட் வெளிப்படையா சொல்லல. நீ என்ன மிடில் ஓவர்ல ஆட மாட்டேன்னு சொல்றியா? இங்க ஆர்சிபி நான் பவர் பிளே பேட்டர், இங்க நான் எப்படி ஆடி காட்டுறேன்னு 2 மேட்சும் வச்சு பொலன்னு பொழந்துட்டாங்க. உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஏதோ இருக்கும் கண்டிப்பா. வந்து யூபி வாரியர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஏன் வெளியே விட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நான் பவர் பிளேல வந்து காட்டுறேன்னு இப்ப இன்னைக்கு பவுலிங்லயே வந்து 2 விக்கெட், என்ன கோவத்துல வந்தாங்கன்னு தெரியல. ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் யூபி வாரியர்ஸ்க்கு ஈர்ஸா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது தொடரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா. இந்த சீசன் இல்ல, அடுத்த சீசன் எல்லாம் போகும்போது இன்னுமே இந்த பட்லர் மாதிரி எல்லா மேட்சுமே நான் மும்பை இந்தியன்ஸ் கூட அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, மஞ்சள் ப்ளூ சட்டை போட்டு வந்தாலே தாக்கல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கல், மஞ்சள் சொக்கா போட்டு வந்தாலே நான் தாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி யூபி வாரியர்ஸை தாக்கிட்டு இருக்காங்க மேட்ச் அண்ட் மேட்ச். ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஆக்சுவலா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து ஒரு கேள்விக்குறி வச்சாங்க. ஆப்ஷன்லயுமே அவங்கள ரீடைன் பண்ணாதது, ஆர்டிஎம் போகாதது, இதெல்லாமே அவங்க மைண்ட்ல ஓடி இருக்கும். நான் இங்க வந்து பாத்துக்கிறேன் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. ஃபயரான ஒரு இன்னிங்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா. உண்மையில கிரேஸ் ஹாரிஸோட அடிதான் வந்து ஆர்சிபிக்கு இப்ப மோரல் பூஸ்டே கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன் நான். ஏன்னா இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆர்சிபி தேடி இருந்தாங்க கிரேஸ் ஹாரிஸ் கிட்ட. தொடர்ந்து அந்த ஒரு 2வது மேட்சுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சுத்தமா பெர்ஃபார்மன்ஸே இல்லை அப்படின்னு இருக்கும்போது கரெக்டான டைம்ல கிரேஸ் ஹாரிஸ் முடிச்சுக்கிறாங்க. ஆன் த கோர்ஸ் ஆஃப் ஃபைனலுக்கு முன்னாடி முடிச்சுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். வந்தனா 2 பேருமே அந்த ஒரு டச்ல இருக்கிறதுன்றது உங்களுக்கு வந்து சாலிடேட்டரா உங்களுக்கு ஒரு ஃபைனலுக்குன்னு பிரகாசமான சான்சஸ் இருக்குது அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லியிருந்தீங்க மிடில் ஆர்டர் எக்ஸ்போசர் ஆயிட்டா என்ன பண்ணுவேன்னு. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருக்கிறாங்க, அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாம தடுக்கிறது. நடிம் கிளர்க்கு, இவங்க ராதா யாதவ், இவங்க ரிச்சா கோஷ், இவங்கெல்லாம் நின்று அடிச்சு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் ஆர்சிபி. யாராவது 2 பேர் நின்றுட்டா போதும் ஃபைனல் அப்படின்னு இருக்கும்போது ஆர்சிபிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வின் வந்து ரொம்ப முக்கியமான வின்னா நான் பாக்குறேன். அவங்கள வந்து ஃபைனல்ஸுக்கு கொண்டு போனது மட்டும் இல்லாம ஒரு மொமெண்டத்தோட சேர்த்து கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆர்சிபியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா இந்த மொமெண்டம் ரொம்ப முக்கியமான மொமெண்டமா நான் பார்த்தேன். அந்த மொமெண்டம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. யூபி வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சீசன் ஓவர். உண்மையை சொல்ல போனா அவங்களுக்கு இதுக்கப்புறம் அவங்களுக்கு சீசன் கிடையாது. என்ன பண்றாங்கன்றது நம்ம பார்ப்போம். ஏன்னா 4 மேட்ச் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வெர்ச்சுவல் எலிமினேட்டர். நாளைக்கு மேட்ச் ஒரு மாதிரி எனக்கு வெர்ச்சுவல் எலிமினேட்டர் மாதிரி இருக்குது. யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்குது. சப்போஸ் எலிமினேட்டர்ல 2 டீம் திருப்பி மோதுற மாதிரியான சான்சஸ் வந்தா நாளைக்கு தான் ஒரு ஆக்டைன் மேட்ச். அதுக்கு முன்னாடி மெக்லானிங்களுடைய கேப்டன்ஷிப் திரும்ப திரும்ப அதே ஒரு டாபிக்கே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் திரும்ப அது ஒரு கேள்விக்குறியாவே வந்துட்டு இருக்கு. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் மெக்லானிங் இஸ் நாட் இன் இஸ் பிரைம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து மெக்லானிங் வந்து ஒரு ஹைலி ரேட்டட் கேப்டன். நம்ம எல்லா மேட்ச்லயுமே சொல்லிட்டு இருக்கோம். ஒரு வேர்ல்ட் கப் வினிங் கேப்டன், 5 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியாவுக்கு வின் பண்ணி தரதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. வின் பண்ணியிருக்காங்க. WPL 3 டைம் ஃபைனல்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க கன்சிஸ்டன்டா ஒரு டீம். அதுவும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப்ல பினிஷ் பண்ணி டைரக்ட் ஃபைனல்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கேப்டன் கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு கேப்டன்ஷிப் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஈவன் யூபி வாரியர்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா அவங்களுக்கு தேவையான டீம் அவங்க கையில கொடுத்தாங்க. ஒரு தீப்தி சர்மா, ஒரு சோஃபி எக்லஸ்டோன், ஒரு கிராந்தி கவுட், ஒரு ஷிகா பாண்டே, பிபி லிச்ஃபீல்ட், வேற யாரு, மெக்லானிங் ஹெர்செல்ஃப், அவங்களுமே ஒரு சாதாரணமான ஒரு பிளேயர்ல, ஹர்லின் டியோன், 4 வேர்ல்ட் கப் வினிங் பிளேயர்ஸ். சோஃபி எக்லஸ்டோன் மாதிரியான ஸ்பின் எல்லாம் லாஸ்ட் சீசன்லாம் சோஃபி எக்லஸ்டோன் வந்து ஸ்பின்ல போட்டு அவங்க வந்தாலே பயப்படுவாங்க பேட்டர்ஸ். அப்படி இருக்கக்கூடிய ஒரு டீமை மெக்லானிங் மாதிரியான ஒரு கேப்டன் லீட் பண்ணும்போது கண்டிப்பா ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்திருப்பாங்க யூபி வாரியர்ஸ் மேனேஜ்மெண்ட். அட்லீஸ்ட் ஒரு பிளே ஆஃப் பொசிஷன், அட்லீஸ்ட் ஒரு எகெயின் ஒரு ரன்னர்ஸ் அப். நீங்க டாப் ஆஃப் த டேபிள் பினிஷ் பண்ணனாலும் பிளே ஆஃப் போய் ஒரு ஃபைனல் போய் ஒரு ரன்னர்ஸ் அப் ஆனா கூட அடுத்த சீசன்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்திருக்கும். பட் மெக்லானிங் இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் அவங்க அடுத்த மேட்ச் என்ன ரிசல்ட் இருந்தாலுமே டேபிள் டாப்ல தான், பாட்டம் ஆஃப் த டேபிள்ல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ இந்த வுட் அண்ட் ஸ்பூன் அப்படிங்கறத யூபி வாரியர்ஸ் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க வித் டீம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன். அப்படிங்கும் போது மெக்லானிங்கோடைய கேப்டன்ஷிப்ல ஏன் இப்படி இந்த அளவுக்கு ஒரு டவுன்ஃபால், எந்த இடத்துல சரியா போகல அப்படிங்கறது பாக்குறீங்க? இல்ல ஒரு கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க.
அந்த ஒரு கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் வித் பால் வித் பேட் ரெண்டுலயுமே இல்லாத மாதிரி நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் நம்ம ஸ்குவாட் ஆப்ஷன் முடிஞ்ச உடனே இந்த டீம் ஓரளவுக்கு நம்ம ரேட் பண்ணியிருந்தோம், ஓரளவுக்கு சூப்பரான டீம் தான். நான் ஃபர்ஸ்ட் நான் பிரிச்சே சொல்லிடுறேனே. பாஸ் பவுலிங்க்கு உங்களுக்கு வந்து கிராந்தி கவுட் இருக்காங்க, வேர்ல்ட் கப்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க வித் ஷிகா பாண்டே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், இந்தியாவுக்காக பல மேட்சஸ் ஆடி இருக்காங்க. ஒரு யங்ஸ்டர், ஒரு சீனியர் பிளேயர். பின் பவுலிங் அதை விட சூப்பரா இருக்கு. சோஃபி எக்லஸ்டோன் இருக்காங்க, தீப்தி சர்மா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வேர்ல்ட் கப்ல வாங்கினவங்க, ரெண்டு சூப்பர் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ். இந்த இடத்துல பேட்டிங்னு பாத்துட்டீங்கன்னா ஃபீபி லிச்ஃபீல்ட் ஒரு மாடர்ன் T20 பேட்டர். மெக்லானிங் அவங்க எப்படி பேட்டிங் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஹர்லின் டியோல் அது போக உங்களுக்கு வந்து பிரத்திகா ராவல்லாம் வெளியே ஆடல அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டாலும் தீப்தி சர்மா வித் பேட் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒரு சைடு இருக்கும். இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும்போது மெக்லானிங் எந்த இடத்துல மிஸ் பண்ணாங்க ஆஸ் அ கேப்டனா? கேப்டனா அவங்களோட பவுலிங் ரொட்டேஷன் கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து அவங்க ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. எங்க கரெக்டா ரிசோர்சஸை யூஸ் பண்ணணும்ன்றதுல மெக்லானிங் ஒரு சில இடங்கள்ல கோட்டா விட்டுட்டாங்க. போன மேட்ச் நம்ம பேசியிருந்தோம், எதுவுமே ஃபேவர் இல்லாம போச்சு. அந்த டைம்ல வந்து பேஸ் பவுலர்ஸ் நம்பி போனாங்க, பேஸ் பவுலிங் அடி வாங்கிச்சு, ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணாங்க. நேத்து வந்து நம்ம பேசியிருந்தோம் ரேஸ் டு பிளே ஆஃப் செக்மெண்ட்ல, அதுல ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். கரெக்டா அந்த இவங்களுக்கு எதுவுமே சரியா போகல. ஏதோ ஒண்ணு இவங்க ஆடும்போது எல்லாமே உல்டாவான மாதிரியே தான் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் இவங்க எடுத்து பண்ணும்போது கலெக்டிவான பர்ஃபார்மன்ஸ் வரல. ஆர்சிபி கிட்ட 2 மேட்சுமே இவங்களோட ரன்ஸ் எடுக்கிற ஸ்கோரிங் ஜோன்ஸே வந்து ரொம்ப ஒரு மாதிரி புவரா இருந்துச்சு. இந்த சீசன் ஃபுல்லாமே அந்த எம்ஐயை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா இவங்களோட எடுத்த ரன்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போமே, குஜராத்தோட 197, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட 143, டிசியோட 158, குஜராத் ஜெயின்ஸோட திருப்பி ஆடும்போது 180, இன்னைக்கு ஆர்சிபியோட 143. இவங்க எம்ஐ கிட்ட தான் அந்த எம்ஐ கிட்ட அடிச்சாங்க ஒரு 160 அந்த ஒரு சேசிங்ல. 2 ஈவினிங் மேட்ச்ல சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஒன்னு 198, இன்னொன்னு வந்து ஒரு 188 என்னவோ அடிச்சாங்க. இவங்க எல்லாமே ஸ்டார்ட் கிடைச்சா பின்னாடி சரியா அதை கேபிட்டலைஸ் பண்ணாம சொதப்பிடுறாங்க. இன்னொன்னு ஸ்டார்ட் கிடைக்கலன்னா பின்னாடி இருக்கிறவங்க அடிச்சு கொடுத்து காப்பாத்துறாங்க. இவங்க விக்கெட் தாரமாரம் விட்டுறாங்க. அந்த எம்ஐ மேட்ச் 200க்கு மேல எடுக்க வேண்டிய ஒரு ஸ்கோர் ஒரு 150 for 3 என்னவோ இருந்து அங்கிருந்து மொத்தமா ஃபால் அவுட் ஆகி 185 for 8க்கு ஃபெல் ஆஃப் ஆனாங்க. இன்னைய மேட்ச் அதேதான், 74 for 1ல இருந்து நீங்க 143 for 8ல போய் முடிக்கிறீங்க. அன்னைக்கு ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் லேக்ல 5 விக்கெட் விட்டாங்க 55 ரன்னுக்கு. இந்த மாதிரி விட்டா மொத்தமா பேட்டிங்ல சரிஞ்சு போயிடுறாங்க. அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க ஒரு நாள் பவுலிங்ல வந்து எல்லாருமே சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க அடி வாங்கியே தீர்றாங்க. ஒண்ணு அடி வாங்கினா மொத்தமா எல்லாரும் சரண்டர் ஆயிடுறாங்க. இல்லையா யாராவது ஒருத்தவங்கள பனிஷ் பண்ணிடுறாங்க. ஒருத்தவங்க வந்து அந்த ஒரு என்ன பண்றது, இவங்க வாங்கின அடிய இவங்க காம்பன்சேட் பண்ற மாதிரி ஆகிடுது. அக்ரிகேட்டா பார்க்கும்போது எல்லாம் சேர்த்து வச்சு அடிச்சிட்டாங்கன்ற மாதிரிதான் ஆயிடுது. எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் யூபி வாரியர்ஸ் வித் பேட்டும் சரி வித் பாலும் சரி தரல. எல்லாமே ஒரு ஆவரேஜ் ஆன ரேஞ்சில தான் கொடுத்துன்னு இருந்தாங்க. இன்னொன்னு இந்த ஒரு WPL டைனமிக்ஸே மாறிடுச்சு இந்த சீசன்ல இருந்து. நீங்க இந்த மாதிரியான சீசன்ல வந்து ஒரு 180 175 நீங்க டார்கெட் பண்ணி டீம்ஸ் ஓடின்னு இருக்கும்போது நீங்க 140 150க்குள்ள எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பத்தாது. இந்த சீசன் ஃபுல்லா டீமோட இஷ்யூஸ் தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் தான் வந்து மெக்லானிங்கோட கேப்டன்ஷிப்பையும் அஃபெக்ட் பண்ணுது. எதையாவது ட்ரை பண்ணி எதாவது பண்ணுவோம், அதுல ரிசல்ட் வருதான்னு பார்ப்போம்னு அவங்களும் முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி அவங்களுக்கு கிடைக்க மாட்டுது. அவங்கள குறை சொல்லி எதுவும் பிரயோஜனம் இல்லை. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸ்ல இல்ல. அந்த ஒரு 50 மட்டும்தான் கன்வின்சிங்கா இருந்துச்சு. இன்னைக்கு கூட ரொம்ப ஒரு ரன்னபால்ல தான் இருந்தாங்க, ரன்னபாலும் கீழே ஆடின்னு இருந்தாங்க. கடைசியில வந்து அந்த கேபிட்டலைசேஷன் நடந்துச்சு. அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஆஸ் அ பேட்டராவே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்ல இருக்கிறாங்க. இன்னொன்னு எண்ட் ஆஃப் அவர் கரியர் அப்படின்னு இருக்கும்போது நீங்க அடுத்த சீசனே ஆல்டர்னேட்டிவ் தேடுறீங்கன்னா நீங்க மெக்லானிங்க ட்ரஸ்ட் பண்ணாம அது வந்து நான் அடுத்த மேட்ச்ல தெரிஞ்சிடும். இவங்க மெக்லானிங்க ட்ரஸ்ட் பண்ணல, இவங்க ஃபியூச்சரை வந்து இவங்க நோக்கி போறாங்க அப்படின்னா அடுத்த மேட்ச்ல மெக்லானிங் ரிஸ்க் பண்ணப்பட்டு வேற யாராவது ஒருத்தர் கேப்டன்ஷிப் பண்ணுவாங்க. தீப்தி சர்மா இருக்காங்க,
சோஃபி எக்லஸ்டன் கூட ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அவங்களுமே ஒரு யங் பிளேயர் தான், 26 அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க. ஸோ மேபி அப்படி பார்க்கலாம். அண்ட் டீமோடைய கோர் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்காங்க. அங்கிருந்து குவிக்கா நம்ம அபிஷேக் நாயரை பத்தி நம்ம பேசி முடிக்கணும். ஸோ அவரை பத்தி ஒரு குவிக்கா பேசிடலாம். இங்க வந்து அபிஷேக் நாயர் இந்த டீமை ஓகே, இந்த இந்த பட்டாசு கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஏப்ரல் மாசம் இன்னொரு பட்டாசு கடை வருது. இங்க இது மாதிரியே வந்து அங்கேயே வந்து ஃபுல்லா இருக்கிறது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கப்பா, நான் வந்து புதுசா இருக்கிற எல்லா கோட்டையும் அழிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூபி வாரிஸ் எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு புது டீம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க ஒரே ஒரு ரீடென்ஷனோட. அங்கேயுமே வந்து இப்ப எல்லா கோட்டையும் அழிங்க, நான் வந்தா ஃப்ரெஷ்ஷா தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 2 இடத்துலயும் ஒரே மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி நான் சென்ஸ் பண்றேன். ஏன்னா அங்கேயுமே வந்து பாத்துட்டீங்கன்னா பவுலிங் ஓரளவுக்கு இதே மாதிரி கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரியான சொதப்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வித் பேட் இதே மாதிரியான ப்ராப்ளங்கள் அங்கேயும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க? அபிஷேக் நாயர் அந்த பட்டாசு கடி க்ளோஸ் பண்ணதா போறாரா? இல்ல, எனக்கு இந்த சீசன் வந்து கேகேஆர் வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன் போறதை விட ஒரு ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணலாம். ஏன்னா 22 to 24 அந்த ஒரு டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து சரியா போகல. ஆனா என்னென்ன பிரச்சனைன்னு அவங்க ஃபிகர் அவுட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த பர்ஸை வச்சு கொஞ்சம் வேற ஒரு பிளேயர்ஸை எடுத்துன்னு வருவோம், அதை வச்சு காம்பினேஷன்ஸ் மாத்துவோம் அப்படின்னு 23ல ஷர்துல் தாக்கர் கொண்டு வந்தாங்க, ஃபெர்கூசனை கொண்டு வந்தாங்க. அன்பார்ச்சுனேட்டா அந்த சீசனை லீட் பண்ண ஸ்ரேயாஸ் இல்ல 23ல. இருந்தாலும் ஒரு கோரை அப்படி செட் பண்ணி டொமஸ்டிக் கோரை செட் பண்ணி போன்றது வந்து டொமஸ்டிக் கோரை ஒரு மாதிரி சாலிடா பில்ட் பண்ணாது. அந்த டைம்ல தான் உங்களுக்கு எமர்ஜென்சி ஆஃப் அஷித் ராணா, வைபவ் வராரா, இவங்கெல்லாம் வெளில வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு சீசன் முன்னாடி வெங்கடேஷ் ஐயர் அதுக்கு ஒரு சீசன் முன்னாடி வந்தாரு. அந்த ஒரு சீசன் வந்தாரு. அதுக்கப்புறம் 24ல வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் எடுத்தாங்க. ரமன்தீப் சிங், ரகுவன்ஷி இந்த மாதிரி இந்தியன் கோர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா இன்டகிரேட் பண்ணி பில்ட் பண்ணினே வந்துட்டாங்க. இந்த சீசனும் வந்து எடுத்திருக்கிறாங்க டீம். பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அதுக்காக அபிஷேக் நாயர் பேட் கோச்ல நான் சொல்ல மாட்டேன். மென்ஸை பொறுத்த வரைக்கும் தான் இது நான் சொல்றது. அவரால் கேபிட்டலைஸ் பண்ணலாம். கேகேஆர் மாதிரியான டீம்ல வந்து கோரை பில்ட் பண்ணி சிறுக நீங்க கோரை மாதிரி பில்ட் பண்ணினே வந்தீங்கன்னா உங்களுக்கான மிஸ்ஸிங் பீசஸ் ஆஃப் பஸ்ல வந்து நீங்க கொண்டு வந்துக்கினே இருக்கலாம். இந்த சீசன் சரியா போலன்னா எனக்கு பிரச்சனை சொல்ல. இந்த சீசன் ஒரு ஃபவுண்டேஷன் கிடைச்சிட்டா போதும் கேகேஆர். இதுதான் ப்ளூ பிரிண்ட். எனக்கு வந்து இந்த சீசன்ல கேகேஆருக்கு எல்லாருமே வேணும்ன்ற மாதிரி இருந்த ஒரு இடத்துல அடுத்த சீசன் ஒரு 30 கோடியோட பர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோ. 30 கோடி பர்ஸ் வந்து எனக்கு ஒரே ஒரு பிளேயர் நம்ம ஸ்டார்க் இருந்தா போதும்னு கேகேஆர் எந்த அளவுக்கு ஒரு பிலீவ் வச்சுதோ அந்த மாதிரியான ஒரு பிளேயரை கொண்டு வந்துட்டா ஈஸி, உங்களால கப்பு ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஃபைட்டாவது கொடுக்க முடியும் கேகேஆரால. எனக்கு அபிஷேக் நாயர் உமன்ஸ்ன்றது வந்து எனக்கு எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஃபியூச்சர்ல அவர் இருப்பாரா இல்லையான்னு தெரியல. இது நான் மென்ஸுக்கு தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்றேன். நான் மென்ஸுக்கு என்னை பொறுத்தவரை அபிஷேக் நாயரால் டீசென்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட முடியும்னு நான் நம்புறேன். பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத. அபிஷேக் நாயர் இந்த வருஷம் இந்த WPL அப்படிங்கிறது புதுசா உள்ள வந்தாரு. எல்லாம் எப்படி சொல்றது, எதுவுமே அவருடைய பக்கம் போல. ஸோ நாட் ஆன் இஸ் சைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் பார்ப்போம் கேகேஆர் எப்படி லீட் பண்றாரு அப்படிங்கிறத. அதே மாதிரி RCB உமன்ஸ் ஃபைனல் போயிட்டாங்க. இன்னும் 2 பிளே ஆஃப் ஸ்பாட் பேலன்ஸ் இருக்கு. அதுக்கான மேட்சா நாளைக்கு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். எல்லா டீமுமே அந்த ஒரு மேட்ச் தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஹை பொட்டன்ஷியல் ஹை இன்டென்ஸ் மேட்ச் குஜராத் ஜெயின்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் நாளைக்கு நடக்க இருக்கு. ஸோ அதோடைய ரிசல்ட், அதுக்கப்புறம் அந்த மேட்சோடைய அனாலிசிஸ், அதை பத்தி நம்ம நாளைக்கு பேசுவோம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது கிகான் SPD. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.